அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலங்காலமாக இஸ்லாத்தின் பெயரால் நாங்கள் நம்பி வரக்கூடிய சில கட்டுக்கதைகள் தொடர்பாக நம்ம பார்த்து வர்றோம். அதில் நம்ம சென்ற வீடியோவில் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்த உடனே வாசிக்கக்கூடிய இந்த சுபஹான மௌலூத் என்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில கட்டுக்கதைகள் தொடர்பாக நம்ம பார்த்து வந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னு சொன்னால், வெறுமனை கட்டுக்கதைகள் மாத்திரம் இல்லாமல் நம்முடைய ஈமானை இழக்கக்கூடிய, நம்மளை சிறுக்குக்கு அழைத்து செல்லக்கூடிய பல விடயங்கள் இந்த புத்தகத்தில் எழுந்திருக்கிறாங்க. அது தொடர்பாக தான் நம்ம இன்றைய வீடியோவை பார்க்க இருக்கிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சா இல்லை என்பதையும் கீழே மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அதே போல வீடியோ லைக் பண்ணுங்க. அல்லாஹ் எந்த பாவத்தைனாலும் மன்னிப்பான், ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதை மட்டும் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்பேற்பட்ட அந்த இணை வைப்பை சர்வசாதாரணமாக இந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம புகழ்றோன்ற பேர்ல ரசூல்லா புகழ்றதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. ரசூல்லா செய்த எவ்வளோ தியாகங்கள் இருக்குது, ரசூல்லா செய்த எவ்வளோ விடயங்கள் இருக்குது, ரசூல்லா குறித்த பல விடயங்கள் இருக்குது. அதை சொல்லி நமக்கு புகழலாம். ரசூல்லா புகழ வேண்டாம்னு சொல்லவில்லை, ரசூல்லாவை தான் நாங்கள் புகழ வேண்டும். இந்த புகழ்வதற்கு தகுதியானவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகழ்ச்சி ரசூல்லா செஞ்சது, ரசூல்லா கிட்ட இருக்கிறது. ரசூல்லாவை எதை அல்லாஹ் புகழ்ந்து சொல்றானோ அதை சொல்லி நாங்கள் புகழ வேண்டும். ரசூலுடைய அஹ்லாக்கள், ரசூலுடைய பண்புகள், எவ்வளவு விஷயங்கள் இருக்குது ரசூலா புகழ்றதுக்கு. அதெல்லாம் விட்டு இல்லாத பல விஷயங்கள், அல்லாஹ்வுக்கு உரித்த பல பண்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்குதுன்ற மாதிரி இந்த புத்தகத்தில் எழுதி ரசூல்லாவை அல்லாஹ்வுடைய ரேஞ்சில், அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சிருக்கிறாங்க என்பதை தான் நம்ம இன்றைய தினத்தில் பார்க்க இருக்கிறோம். இந்த புத்தகத்தில் 65வது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பைத்து, யா சையதி யா ரசூலுல்லாஹி ஹுஸ்பியதின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த பைத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னி இதா மசனி லைமுன் யுரவுனி அக்குலு யா சையதி சாதத் யா சனதி குல்லி ஷஃபிஅன் இலர் ரஹ்மானி மின் ஜலலி வம்னுன் அலைய பிமாலா கானஃபி ஹலதி ஒன்லுர் பி அன்னி ரிதாலி தாயிமன் அபதா வஸ்துர் பி தூலிக தக்சீர மதல் அமதி வஹ்திஃப் அலைய பியஃபிம் மின்க யஷ்முலனி சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது இவருக்கு எங்கால கேட்டுச்சுன்னு தெரியாது, இந்த புக் எழுதினவருக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியாது. அல்லாஹ்வும் சொல்லல, ரசூலுல்லாஹும் சொல்லல, ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாருன்னு போட்டுருக்காங்க. இவர்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி எழுந்திருக்கிறாரு. எங்கான்னு தெரியாது, எந்த சோர்ஸ்ன்னு தெரியாது, சும்மா ரைமிங்கில் அடிக்கணுன்றதுக்காக ரைமிங்கில் டைமிங்கில் இதை விட்டு அடிச்சிருக்கிறாரு. அதில் என்னன்னு சொன்னால், எந்த அளவுக்கு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் எந்த லெவலில் நிப்பாட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாராம், என்னை அச்சுறுத்தும் அளவுக்கு எனக்கு ஏதாவது அநீதம் இழைக்கப்பட்டால் தலைவர்களுக்கெல்லாம் தலைவரே, என்னுடைய உறுதுணையாளரை என்று நான் உங்கள் அழைப்பேன். என் குற்றங்களுக்காக இறைவனிடம் நீங்கள் பரிந்துரையாக இருந்துருங்க. என் கற்பனையிலும் உதித்திராத அளவுக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. என்னை எப்பொழுதும் திருப்தியான கண் கொண்டு கவனிச்சிருங்க. என் குறைகளை காலங்காலமாக உங்களுடைய அருள்களை கொண்டு மறைச்சிருங்க. உங்கள் மன்னிப்பை என் மீது சொரிந்து அருள் புரிஞ்சிருங்க சொல்லி யார் சொல்லியிருக்கிறா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாராம். எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் நான் உடனே தலைவருக்கெல்லாம் தலைவர்னு சொல்லி உங்களே தான் நான் கூப்பிட்டுருவேன். நீங்கள் எனக்கு எப்படியாவது நான் யோசிக்காத அளவுக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யணும் சொல்லி எழுதி வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் பாருங்க, இது எந்த அளவுக்கு டேஞ்சரான ஒரு விஷயம்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய பண்புகளை ரசூலுல்லாஹ்க்கு இருக்குன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரேஞ்சில் கொண்டாந்து வச்சுட்டாங்க. அது புறவை பார்ப்போம். ஆனால் இதில் அதையும் தாண்டி எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு வானவருக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு சொன்னா நான் பேச்சுக்கு வச்சுக்கோன்னு சொன்னால் யார்ட்டால வரும்? மனிதர்கள்ட்டால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்லை. ஜின்கள்ட்டால வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை. அப்போ யார்ட்டால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? அவங்களுக்கு பிரச்சனை வருமா இல்லையான்றது வேற கதை. அப்படி வந்தால் இவருடைய கருத்துப்படி அப்படி அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருவதாக இருந்தால் யார்ட்டால வரணும்? அல்லாஹ்ட்டால தான் வரணும். அப்போ அல்லாஹ்ட்ட பிரச்சனை வர்ற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு எதிராக களமிறங்கிறதுக்கு யாரை கூப்பிடுவாராம்? ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாராம். அப்போ அல்லாஹ்விட ரசூலுல்லாஹ் பலசாலி. அதுதான் இந்த அர்த்தம் இதில் வருது. எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு, எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் தலைவருக்கெல்லாம் தலைவரை நான் அவங்களே தான் கூப்பிடுவேன், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு யார் மூலமாக பிரச்சனை வரும்? யாருக்கு சக்தி இருக்குது? மனிதர்களுக்கு இல்லை, ஜின்களுக்கு இல்லைன்னு சொன்னால், அப்படி பிரச்சனை வருவதாக இருந்தால் அல்லாஹ்ட்ட தான் வரணும். அப்படி வந்தால் அல்லாஹ்வுக்கு எதிராக நான் அவங்களே தான் களமிறக்குவேன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாரா? அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சர்னு பாருங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு அதிகமாக அல்லாஹ்வுக்கு எதிராகவே களமிறங்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ்க்கு தான் அதிகாரம் இருக்குது, பலம் இருக்குதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் புகழ்றோன்ற பேரில் எழுதி வச்சிருக்கிறாங்களா? இது புகழா? யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இது எந்த ஒரு பேஸான அடிப்படையுமே இல்லை. சுபான மௌலூத்ன்ற இந்த பாட்டு புத்தகத்தை எழுதினவருக்கு குர்ஆனை பற்றி நாலேஜ் இல்லை, ஹதீஸ்களை பற்றி நாலேஜ் இல்லை, அதே போல் எந்த இஸ்லாத்துடைய பேஸ்மெண்ட்டை பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இல்லாத ஒருத்தர் தான் இந்த புக் எழுதியிருக்கிறாரு. ஏன்னா வானவர்களுடைய பண்புகள் என்ன? வானவர்களை நாங்கள் நம்ப வேண்டும். ஈமான் கொள்ள வேண்டிய பல விடயங்கள் அதுவும் உண்டு. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபிஹி வ ரசூலிஹின்னு சொல்லி நம்ம நம்ப வேண்டிய ஒன்றில் மலக்குமார்களை நம்ப வேண்டும் என்றதும் உண்டு. அப்போ மலக்குமார்களை நாங்கள் எப்படி நம்பணும்? அல்லாஹ்வுடைய தூதர் மலக்குமார்களை அவங்களுக்கான பண்புகள் என்னென்னு நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறாங்க? அவர்களுக்கு அல்லாஹ் எதை சொன்னானோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். செய்யின்னு சொன்னால் உடனே செஞ்சுருவாங்க, அதை நிப்பாட்டுன்னு சொன்னால் நிப்பாட்டிடுவாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு படைப்பாக தான் அல்லாஹ் வானவர்களை சொல்றான். அவர்களுக்கு நன்மை தீமைன்னு சொல்லி யோசிச்சு
செய்கின்ற அளவுக்கு தவறுகள் செய்வதற்கு அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை படைக்கவில்லை. அந்த பிரம்மாண்டமான படைப்பு அது ஒரு வேறொரு படைப்பு. மனிதர்கள் இவர் என்ன செய்யறாரு, இவர் மனுஷனமாய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாரு. மனுஷனமாய அவரும் பாவம் செஞ்சிருவாரு, அவருக்கும் தப்பு நடக்கும், அவரும் தவறுகளை செய்வாரு, இப்படி நினைச்சு என்ன செய்யறாரு, அவருக்கு தப்பு நடந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் தான் பரிந்துரையாக நீங்க தான் எனக்கு பேசி எப்படியாவது அல்லாஹ்ட்ட பேசி என்னுடைய பாவத்தை அல்லாஹ்ட்ட மன்னிக்க வைக்கணும் என்று சொல்லி எழுந்து வச்சிருக்கிறாங்களே. அப்ப வானவர்களை பற்றியான நாலேஜ் இருக்குது இவருக்கு. வமலாய்க்கத்தின்னு சொல்லக்கூடிய அந்த வானவர்களை நம்புகின்ற அந்த பேஸ்மெண்ட்டே அடிபட்டு போகுது. சாதாரணமாக நினைக்கிறோம் நம்ம இந்த புத்தகத்தை நம்பி இதை வாசித்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் நம்ம என்ன இல்லைன்னு அர்த்தம், வமலாய்க்கத்தி நாங்கள் வானவர்கள் எப்படி நம்பணுமோ அது இல்லாமல் போயிட்டு. அப்போ இப்பேற்பட்ட ஒரு கதையை தான் இந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு வானவர் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த மேலே இட்டு கட்டுறாங்க, ரசூலோட மேலே இட்டு கட்டுறாங்க, அல்லாவோட மேலே இட்டு கட்டுறாங்க. எப்பேற்பட்ட ஒரு பாவத்தை வந்து இந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்காங்க. இதை ஹஸ்ரத்மார்கள் கூப்பிட்டு காசை கொடுத்து நன்மை எதிர்பார்த்து நம்ம வீட்டில இருந்து பரக்கத்துக்காக ஓத வச்சு கொண்டு இருக்கிறோமே, இதுல நன்மை கிடைக்குமா, நமக்கு அல்லாவுடைய லஹனத் கிடைக்குமா, அல்லாவுடைய சாபம் தான் கிடைக்கும். நரகத்துக்கு போவதற்காக நம்முடைய காசை செலவழிச்சு நம்ம இதை வாசிச்சு கொண்டு இருக்கிறோம். ஹஸ்ரத்மார்களை கூப்பிட்டு வர்ற ஹஸ்ரத்மார்கள்ட்ட சரி இவ்வளோ காலம் நீங்கள் அரபில் ஓதினது போதும், இதை நீங்கள் அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஓதி காட்டுங்க, படித்து காட்டுங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அவங்களுடைய டவுசர் கிழிஞ்சிரும். அப்போ இதில் உண்மை என்னன்னு சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கணும், அட இப்படி இருக்குது, இது எப்படி இஸ்லாத்தில் இல்லையே, குர்ஆனில் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி கேட்கணும். நல்ல மெட் போட்டு பாட்டு படிச்சு கொண்டு போகிறாங்க, நம்ம ராகமாக இருக்குது, நல்ல ராகத்தாக இருக்குது, நல்ல சந்தோஷமாக இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். தமிழில் வந்து இதை ஓதி டிரான்ஸ்லேட் பண்ணி ஓத சொல்லுங்கள், இதில் உள்ள உண்மைத்தன்மை என்னன்றதை உங்களுக்கே விளங்கிடும். அல்லாவுக்கு இணையாக ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களை கொண்டு போய் வைக்க எந்த ரேஞ்சில் வச்சு இருக்கிறாங்கன்னு பாருங்க. யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும் சொல்லி எழுந்து நின்று படிப்பாங்களே, அந்த பைத்தில் எழுந்திருக்கிறாங்க 12வது பேஜில். அந்த ஹஃபாருல் ஹதாயா வஸ்ரூபில் மூபிகாத், நீங்க தான் வந்து எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறீங்க, இன்னும் பெரும் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் நீங்க தான். அந்த சத்தாருல் மசாவி கஃபிரு அன்னி ஜுனூபி வஃபுலி அன் செய்யாத்திஹி, நீங்க தான் பாவங்களை மறைப்பவர், எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு அகற்றி விடுங்கள், இன்னும் எங்களுடைய தீமைகளை வந்து அலட்சியம் செஞ்சிருங்க என்று சொல்லி ரசூல்லாட்ட வந்து கையேந்து கேட்குறாங்க. அப்போ இது எந்த அளவுக்கு டேஞ்சர்ன்றதை நம்ம சொல்லி விளங்க வைக்க வேண்டிய தேவையில்லை. ரசூல்லாவுக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்துருக்குறானா. நீங்கள் பாவங்களை செஞ்சால் அதை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? அல்லாவுக்கு தான் இருக்குது. அல்லாவை தாண்டி வேறு யாருக்காவது பாவங்களை ரசூலை சொல்லியிருக்கிறாங்களா எப்பயாவது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே ஒரு நாளைக்கு எத்தனையோ முறை வந்து நான் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்னு ரசூலா சொல்கிறாங்களே. ரசூல்லாவுக்கு பாவங்களை அழிக்கக்கூடிய சக்தி இருந்தால் ரசூலோடைய பாவங்களை அழிச்சிருவாங்களே. ரசூலா பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இருக்கணும். இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ரசூல்லாட்டே பாவ மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ரசூல்லா வந்து அல்லாவுடைய ரேஞ்சில் வச்சிருக்கிறாங்களே. இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு இணைவைப்பு. இதை நம்ம எழுந்து நின்று வாசிக்கிறோம். சைத்தான் எந்த அளவுக்கு நம்மளா உசுப்பேற்றி வச்சிருக்கிறான்னு பாருங்க. அப்போ பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரத்தை அல்லாஹ் வந்து ரசூல்லா கொடுத்துருக்கிறானா இல்லை? அல்ல திருமறையில் தெளிவாக சொல்லி காட்டுறான், வமா யஃபிரு துனூப இல்லா அந்த அல்லாவை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடிய யார் இருக்கிறான்? அல்ல 3வது அத்தியாயத்தில் 135வது வசனத்தில் அல்லாஹ் கேட்குறான், என்னை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு நான் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக கேட்டிருக்க. அந்த குர்ஆன் வசனத்தை நமக்கு கற்றுத்தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே அந்த ரேஞ்சில் கொண்டு போய் வச்சிருக்கிறோம்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு அநியாயம். இதுதான் ரசூல்லா புகழ்கின்ற விதமா? ரசூல்லா சொல்லுகின்ற ஒன்றுக்கு மாற்றமாக செய்துவிட்டு நம்ம ரசூல்லா புகழ்றோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதை வாட்சா நமக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்குமா, நரகம் கிடைக்குமா? இந்த புத்தகத்தை எழுதினவன் வந்து நம்மளை ஸ்வர்க்கத்திலேருந்து அகற்றி நம்மளை நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வேலையை செஞ்சுருக்கிறான். இதை நம்ம கண்ணில் ஒத்தி காசை கொடுத்து நன்மைக்காக வாசிச்சு கொண்டு இருக்கிறோம். ஹஸ்ரத்மார்களை கூப்பிட்டு ஓதி வச்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்கிறான்றதை நம்ம பார்க்கணும். இது ஒன்றும் இல்லை, இன்னும் இதே மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய விஷயங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதே போல் இன்னும் நம்முடைய ஈமானை இழக்கக்கூடிய, நம்மளை வந்து ஷிர்க்குக்கு அழைத்து செல்லக்கூடிய பல விடயங்கள் இந்த புத்தகத்தில் எழுந்திருக்கிறாங்க. அது தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லை என்பதை மறக்காம கீழே கமெண்ட்ல போடுங்க. அதே போல் இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்ற நான் ஜாவித் பூசோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.